Hi guys, welcome to Kalyani kitchen. நான் உங்க அர்ச்சனா. ரெசிபிக்குள்ள டைவ் அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசுனா கண்டிப்பா subscribe பண்ணுங்க. வீடியோ பத்தி நோட்டிஃபிகேஷன்ஸ் வரதுக்கு பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க. தீபாவளிக்கு இன்னும் 24 hours கூட இல்லை. தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்டாக நம்ம கோகனட் பர்ஃபி பார்த்தோம். இப்போது முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ஸ் பிக்லாம் தனியாக வச்சு போடுறதுக்கு கூட டைம் இல்லை. நான் பாருங்களேன், தேவையான பொருட்கள் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதோட அளவோடு போட்டிருக்கேன். ஸோ அங்கே செக் பண்ணிக்கோங்க. 2 அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். ஒரு அளவுக்கு அப்ராக்சிமேட்டாக 250 to 300 grams வரும். நான் எக்ஸாக்டாக என்னென்னு செக் பண்ணிவிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டுடுறேன். பச்சரிசி மாவை டைரெக்டாக கடையிலேருந்தும் வாங்கலாம். இல்லைனா பச்சரிசி மினிமம் 1 hour ஊற வச்சுட்டு அப்புறம் நிழலில் உலர்த்திட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து ½ இல்லை 3/4 உலக்கு உளுந்து மாவு எடுத்துக்கலாம். உளுந்து ஓரளவுக்கு செவக்கிற வர ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுக்கணும். ஸோ அந்த மாவு தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். நல்லா கலந்துக்கோங்க. 1 ஸ்பூன் எள்ளு, இன்னொரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் கல்லுப்பு எடுத்துக்கலாம். 1/4 ஸ்பூன் பெருங்காயம், இது ஆப்ஷனல் தான். 1 உலக்கு அரிசி மாவுக்கு ½ ஸ்பூன் உப்பு போடணும். ஸோ நம்ம 2 உலக்கு எடுத்துருக்கிறதுனால 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைய விடணும். 1/4 ஸ்பூன் ஓமம், 2 ஸ்பூன் வெண்ணெய், இதை உருக்கி மாவு கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கோங்க. இப்போது உப்பு கரைச்சி வச்சிருக்கிற தண்ணியை ஊற்றிக்கலாம். இது சேர்த்தப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். சின்ன சின்ன பேட்சஸாக பண்ணுங்கள். அதாவது ஒரு பேட்ச்க்கு 2 உலக்கு மாவுங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய மாவு செஞ்சு வச்சிட்டிங்கன்னா காய விட்டுட்டு அதில் முறுக்கு போடுறப்போ முறுக்கு செவந்து போயிடும். ஓகே, மாவு ரெடி. இப்போ பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு முறுக்கு போட ஆரம்பிச்சிடலாம். முறுக்கு போடுற அச்சு குழலில் கொஞ்சம் நெய் தடவிட்டு மாவு போட்டுருங்க. நாங்கள் 2-3 டைப் அச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டார், பிரண்டை, அப்புறம் தேன் குழல், அந்த மாதிரி 2-3 டைப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு வாழை இலையிலையோ இல்லை இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்லேயோ முறுக்கெல்லாம் போட்டு வச்சுருங்க. அடுத்த பேட்ச் பண்ணுறப்போ ஒன்று பெருங்காயம் இல்லாமல் உளுந்த அளவு கம்மியாகவோ இல்லை உளுந்த அளவு கூடவோ வச்சு ட்ரை பண்ணலாம். டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு பேட்ச்க்கும். ஒரு வானலியில் கடலெண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆயில் ரொம்ப சூடாகிடுச்சுன்னா முறுக்கு செவந்து போயிடும். போட்டு வச்சுருக்க முறுக்கை இப்போது சுட்டு எடுக்கலாம். முறுக்கு ரெடி. இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். முறுக்கு எக்ஸ்பர்ட்ஸ்லாம் நீங்கள் என்னென்ன போடுவீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து மைசூர்பா வீடியோ ரெடி ஆகிட்டுருக்கு. 10 minutes பண்ணிடலாம் அது. ஸோ அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு தட்டிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ரெகுலர் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நிறைய பட்டாசத்தெல்லாம் கேட்டிருக்கோம். ஸோ அதை அவாய்ட் பண்ண முடியல. ஃபார் தேட் சாரி. டேக் கேர். பை.